நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். அதாவது ஆகஸ்ட் 26 முதல் செப்டம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பீடம் ஏறியிருக்கிறார். அதாவது எந்த ஒரு ராசிநாதனும் ராசியில் இருந்தால் அமக்கலங்க. அதாவது பொற்காலம்னு சொல்லலாம், விழாக்காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா 12 மாதமாக அவர் அங்கே இருக்க போகிறார், 1 மாத காலம்தான் இருப்பார். அப்போ இருக்கிற காலங்கள் அந்த 30 நாளும் சில்வர் ஜூப்ளி நல்லது நடக்கும். அவர் எதையும் தரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார். ஆவணி மாதம் அப்படின்னும்போது சூரியன் அங்கே தான் இருப்பார். அதனால் இப்போது சூரியன் ஆட்சி பீடம் ஏறி இருப்பதால் உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் ஒரு மேன்மையான தருணம். உங்கள் தந்தையினுடைய தொழில் உத்தியோகம், அதாவது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். இருந்த போதிலும் சனி பார்வை சூரியனுக்கு இருப்பதால் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். நல்லது நடக்கும், ஆனாலும் விழிப்புணர்ச்சி தேவை. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்க போகிறது. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கேது இருந்து குரு பார்க்குறாரு. இப்போ நீங்கள் அதாவது குறிப்பாக அந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அதுலேயும் குறிப்பாக ஜோதிடர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்தீங்க, இவ்வளோ திறமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். ஜோதிடர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். மற்றபடி 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் உடைய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அதுவும் குரு பார்வையில் இருந்து நீச்ச பங்கம் பெறுகிறார். இப்போ 10ஆம் இடத்து அதிபதி 2இல் இருக்கிறார், அது குரு பார்வையில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படும். சம்பாத்தியம் இருக்கும். இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக அமையப்போகும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. 4ஆம் இடத்தை குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமையப்போகிறது. மற்றபடி 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள்.
எதிரிகளே இருக்க மாட்டாங்க. 6ஆம் இடம் அப்படின்னா கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா? கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். தாராளமாக போகலாம். உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க சரி, உங்களுக்கு மேலே இடத்துல வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய தருணம். சனி பகவான் 7ல் இருந்த போதிலும் வக்ரகதியில் இருப்பதால் உங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடிய நிலையில் சனி பகவான் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு கெடுபலன் சனி பகவானால் கண்டிப்பாக இல்லை, மாறாக நல்ல பலனையே பார்க்க போகிறீர்கள். இருந்த போதிலும் சூரியனை சனி பார்ப்பதால் இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறவங்க, தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். இந்த தொழிற்சாலை கம்பெனிஸில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, இந்த தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த நிர்வாகத்துக்கும் தொழிலாளிகளுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அது பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது நீங்கள் தேவையில்லாமல் சில விஷயங்களை தலையிட்டு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன், நான் நல்லது பண்ணுறேன்னு போய் நீங்கள் தேவையில்லாமல் லாக் ஆகிடுவீங்க, மாட்டிப்பீங்க. உங்களுடைய நேர விரயம், பண விரயம், கௌரவம், அந்தஸ்து இழக்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், பாக்கிய குறைவு ஏற்படலாம், வெளியூர் பயணத்துக்கான தாமதங்கள் ஏற்பட்டு தடைபடலாம். மற்றபடி 10ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு சிலர் டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் உத்தியோகமாக மாறக்கூடிய நிலை. தொழிலில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் பார்ப்பீங்க. தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம். இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, கலைத்துறை போன்ற பணியாற்றக்கூடியவர்கள் இல்லை அதில் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இவங்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப் போகிறது. செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.